அனைவருக்கும் வணக்கம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சால்வ் பண்ண போற ப்ராப்ளம் ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்டிகுலர் இன்டர்வல் இருக்கிற ப்ராப்ளம். வாங்க இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து செமஸ்டர் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்பாங்க. இப்போ கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து சால்வ் d-2 the whole square multiply by y is equal to e power 2x அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் கிவன் எழுதுறேன். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா d-2 the whole square multiply by y is equal to e power 2x அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டியை ஸ்மால் எம்மா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எங்கெல்லாம் எனக்கு டி இருக்கோ அதை ஸ்மால் எம்மா நான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ m-2 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ m-2 தி ஹோல் ஸ்கொயர்னு எப்படி எழுதிக்கலாம்? m-2 இன்ட்டு m-2 இப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா எனக்கு பவரில் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நான் 2 டேர்மாக எழுதிக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? m1 வந்து எனக்கு வந்து 2ன்னு வரும். அதே மாதிரி m2 எனக்கு என்னென்னு வரும்? எனக்கு 2ன்னு வரும். இப்போ இந்த ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. எனக்கு ரூட்ஸ் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. m1 இஸ் ஈக்குவல் டு m2 அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ரூட்ஸ் சேமாக இருந்தால் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு என்ன ஸ்டெப்னா e பவர் mx ax plus b. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். எப்போ அப்படின்னா the roots are real and same. அதாவது ரியல் வேல்யூ ஒரு நம்பராக இருக்குது அண்ட் ஆல்சோ சேமாக இருக்குது. the roots are real and சேமாக இருந்து அப்படின்னா இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை நம்ம ஈக்குவேஷனுக்கு எழுதலாம். e பவர் நமக்கு வந்திருக்கிற ரூட் வந்து 2. அப்போ e பவர் 2x ax plus b. இந்த சம்மில் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். பர்டிகுலர் இன்டர்வல் வாங்க கண்டுபிடிக்கலாம். பர்டிகுலர் இன்டர்வல் இஸ் ஈக்குவல் டு 1 by function of d multiply by ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? e பவர் 2x. e பவர் 2x எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. e பவர் 2x இல்லை e பவர் சம் வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன ஒரு டேர்ம் இருந்தாலும் சரி அதை டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டிக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டிக்கு பதிலாக நம்ம 2வை ரீப்ளேஸ் பண்ணணும். நான் அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் எழுதிடுறேன். d-2 the whole square multiply by e power 2x. இப்போ dக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி 2ன்னு ரீப்ளேஸ் பண்ண எனக்கு என்ன வருது? particular integral pi is equal to 1 divided by 2 minus 2 the whole square into e power 2x. இப்போ 2 minus 2 அப்படின்னா எனக்கு 0. 1 divided by 0 e power 2xன்னு வருது. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் என்ன அப்படின்னா இது வந்து இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஏன்னா 1 divided by 0 அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஆன்சராக கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வேற கலரில் எழுதுறேன். ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரை எக்ஸால மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை நியூமரேட்டர் பை எக்ஸ். எக்ஸுங்கிற டேர்மால நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் த டினாமினேட்டர். இப்போ நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ 1 கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? டி ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்கு. இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. இந்த 1 கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே சேஞ்சஸ் வந்து எதில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லாம் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண இருக்கிற ஈக்குவேஷனில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து நியூமரேட்டரில் 1 இருக்குது. இந்த 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா d-2 the whole square இருக்குது. இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ பர்டிகுலர் இன்டர்வல் pi இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் நான் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டேன். டினாமினேட்டரில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா d-2 the whole square இருக்குது. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால்
2 times of d minus 2 into e power 2x. e power 2x எனக்கு அப்படியே தான் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ண போகிறது ஃபுல்லாக இந்த டேர்மில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ திரும்படி நம்ம அகைன் என்ன பண்ணணும் அப்படின்னா டியை வந்து நம்ம 2-ஆ ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2 இருக்குது. டிக்கு முன்னாடி டியை வந்து நம்ம 2-ஆ ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 2 into 2 minus 2 into e power 2x. இப்போ அகைன் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2 minus 2 வந்து 0. அப்போ x divided by 0 into e power 2x இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ரூல் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம் இப்போ இது நமக்கு மெயின் டேர்ம் ஆயிடுச்சு. இந்த ஈக்குவேஷனில் நியூமரேட்டரில் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். இந்த டினாமினேட்டரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? particular integral pi is equal to ஆல்ரெடி ஒரு x இருக்கு, x multiply by x. ஓகேவா? x multiply by x. இப்போ வந்து இந்த டேர்மை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2 வந்து மல்டிபிள்ஸில் இருக்குது, அப்போ அதை எதுவும் பண்ண மாட்டோம், அப்படியே வச்சுருவோம். இப்போ வந்து டியை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1, கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 0. ஓகேவா? டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் எனக்கு 1, கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் 0. ஆல்ரெடி இருக்கிற 2 அப்படியே எழுதிக்கிறேன். டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1, கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு 0 இன்ட்டு இ பவர் 2x. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டிக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இங்கே எந்த டேர்முமே இல்லை. ஸோ எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் எழுதிடலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு இ பவர் 2x. ஓகேவா? அவ்வளோதான். எப்படா நமக்கு வந்து டிவிஷனில் வந்து 0 வருதோ அப்போது இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும். என்ன ரூலு? நியூமரேட்டரை வந்து நம்ம எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஷியேட்டர் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ வந்து ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிடலாம். ஜென்ரல் சொல்யூஷன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டர்வல் y is equal to காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 ரூட் வந்து எனக்கு சேமாக இருக்குது. அப்போ இ பவர் 2x ax ப்ளஸ் b. அப்போ y is equal to இ பவர் 2x ax ப்ளஸ் b. கண்டுபிடிச்சிருக்கிற பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இ பவர் 2x. இந்த ப்ராப்ளமில் நீங்கள் என்ன நல்லா நோட் பண்ணணும் அப்படின்னா இ பவர் 2x வந்திருக்கு. அப்போது இந்த டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டரில் நம்ம என்ன பண்ணணும்? டிக்கு பதில் இந்த டேர்மை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து டினாமினேட்டரில் 0 வருது அப்படின்னா இந்த ரூலை நான் அப்ளை பண்ணணும். எப்போ வர அப்ளை பண்ணணும்? எனக்கு டினாமினேட்டர் டேர்ம் 0 வராத வர நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த ப்ராப்ளம் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரியான ப்ராப்ளம் நல்லா ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் செமஸ்டர் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டாப்பிக்கில் ப்ராப்ளம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் ப்ராப்ளம் கண்டிப்பாக போடுறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.